எபிசோட் 249. பருள் ஆதனை உயிருடன் பார்த்த சந்தோஷத்தில் இருந்தாள். இருப்பினும் அவள் அவனுக்காக கவலைப்பட்டதையும் அழுததையும் மறைத்து கொண்டாள். ஆதனை வெறுப்பது போல் பேசினாள் பருள். அதை கேட்ட ஆதன் அது பொய் என்று புரிந்து கொண்டு, சரி பருள், நீ இப்போ என்னை பத்தி சொன்னதெல்லாம் என் முகத்தை பார்த்து சொல்லு. அப்ப வேணும்னா நான் நம்புறேன் நீ என்னை மிஸ் பண்ணலேன்னு என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் பருள் சிறு புன்னகை செய்தாள். அவள் முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது. இருப்பினும் அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தனது முகத்தை நார்மலாக மாற்றிக்கொண்டு திரும்ப தயாரானாள். அவள் மெதுவாக திரும்பும் போது ஆதன் அவளுக்கு முன்னால் இருந்தான். அதை பார்த்த பருள் அப்படியே பின்னால் சாய்ந்தாள். அப்போது ஆதன் பருளை இடுப்போடு அணைத்து பிடித்துக் கொண்டான். அப்போது பருளின் முகம் வெட்கத்தில் மீண்டும் சிவந்தது. அப்போது ஆதன் பருளை பார்த்து, இப்போ சொல்லு, நீ என்ன மிஸ் பண்ணலையா என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான். அதை கேட்ட பருள், மிஸ் பண்ணந்தான், இருந்தாலும் ஏன் உன்னை மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல என்று மெல்லமாகவும் நிறுத்தியும் பேசினாள். ஆதன் பருளை பார்த்து கொண்டே இருந்தான். பருளும் ஆதனை பார்த்து கொண்டே இருந்தாள். சாய்ந்து நின்று கொண்டிருந்த பருளை ஆதன் மெல்ல மேலே தூக்கினான். அப்போது இருவரின் முகமும் நெருக்கமாக இருந்தது. ஆதன் பருளுக்கு அருகில் சென்றான். அதை பார்த்த பருள் கண்களை மூடிக்கொண்டாள். அப்போது ஆதன் கொண்டு வந்த டிமானிக் பூனை வந்து ஆதனின் காலை கீறிவிட்டு வினோதமான சத்தத்தை எழுப்பியது. உடனே இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து நின்றார்கள். பருளும் ஆதனின் முகத்தை பார்த்து சிரித்துவிட்டு மீண்டும் அந்த பக்கம் திரும்பி நின்றான். ஆதன் அந்த பூனையை பார்த்து, உன்னை பாசமா பாத்துக்கலான்னு கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்ட என்று கூறினான். அதை கேட்ட பூனை மீண்டும் வினோதமாக சத்தமிட்டது. ஆதன் பூனையிடம் பேசியதை கேட்டு பருள் வெக்கப்பட்டு சிரித்தாள். அதை பார்த்த ஆதனும் சிரித்துவிட்டு, சரிவா, நம்ம போய் சோமனையும் வேங்கனையும் பார்க்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் பருள் சரி என்று தலையசைத்தாள். இருவரும் வேக வேகமாக ஆதனின் அறையை நோக்கி சென்றார்கள். அந்த அறைக்குள் சோமனும் வேங்கையனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பருள் ஆதனை பார்த்து, நீ இங்கே இரு, நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்லும் போது திடீர்னு நீ உள்ள வந்து நில்லு, சரியா என்று கூறினாள். அதை கேட்ட ஆதனும் சரியென்று தலையசைத்தான். பருள் சோமனை நோக்கி சென்று, என்ன சோமன், 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல, என்ன விஷயம்னு சொன்னா என்னால முடிஞ்ச உதவியை பண்ணுவேன்ல என்று கேட்டாள். சோமன் திரும்பி பருளை பார்த்தான். அவள் இந்த 2 மாதம் இல்லாத சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு, நாங்க பேசிட்டு இருக்க விஷயம் இருக்கட்டும், நீ என்ன இத்தனை நாள் இல்லாத சந்தோஷத்துல இருக்க? போன மாசம் முழுக்க அழுதுகிட்டு இருந்த, ஏன் இந்த 20 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஆதனை பத்தி பேசிட்டு தானே தியானத்துக்கு போன, இன்னைக்கு என்னடானா இப்படி சந்தோஷமா வந்து உட்கார்ந்துருக்க என்று குழப்பத்துடன் கேட்டான். அதை கேட்ட ஆதன் அறைக்கு வெளியே நின்று கொண்டு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தான். அவனது சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் தனக்காக பருள் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போது அவளுக்கு தன் மீது எவ்வளவு அன்பு இருக்கும் என்று எண்ணி மகிழ்ச்சியாக உணர்ந்தான். மறுபக்கம் சோமனின் பேச்சை கேட்டு பருள் தனது தலையில் அடித்துக் கொண்டு, சே, இந்த சோமன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டானே, இதெல்லாம் ஆதன் நின்று வெளியே கேட்டுட்டு இருக்கான்னு தெரியாம பேசிட்டு இருக்கே சோமனு என தனக்குள் முணுமுணுத்தாள். பருள் ஏதோ முணுமுணுப்பதை பார்த்தான் சோமன். அதை விடு, நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க, அதை சொல்லு என்று கேட்டாள் பருள். அதை கேட்ட சோமன் பருளை வித்தியாசமாக பார்த்துவிட்டு, அது ஒன்றும் இல்லை பருள், நானும் ஆதன் நம்ம மதுரை அகாடமி சண்டை போட்டிக்கு வந்துருவான்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். நாளைக்கு சண்டை போட்டி ஆரம்பிக்க போகுது, ஆனால் இன்னும் ஆதன் வரல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறினான். அப்போது ஆதன் அந்த அறைக்குள் வந்து, சோமன், நீ கவலைப்படாதடா, நான் வேணா போய் ஆதனை கூட்டு வரேன்டா என்று கூறினான். அதை கேட்ட சோமன் அது அசோகன் என்று நினைத்துவிட்டு, அது எப்படின்னா நீங்க போயே என்று பேசுவதற்கு வந்த போது தலையை உயர்த்தி ஆதனை பார்த்து விட்டான். சோமன் ஆதனை பார்த்ததும் அவனது கண்கள் ஆனந்தத்தில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டது. அவன் வேகமாக ஓடி சென்றான். ஆதன் அவன் தன்னை கட்டிப்பிடிக்கப் போகிறான் என்று எண்ணி 2 கைகளையும் விரித்து நின்றான். அப்போது சோமன் ஆதனை கன்னத்தில் ஒரு அறை அறைந்து விட்டு, இனிமே என்னை கூட்டிட்டு போகாம நீ எங்கேயாவது போன, நானே உன்னை கொன்றுவேன் பாத்துக்கோ என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, டேய், அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டேன், நீதான் நான்லாம் அங்க வந்து உயிரை விட தயாரா இல்லைன்னு வாய் பேசிட்டு போன, இப்போ வந்து என்ன திட்டுற என்று சிரித்து கொண்டே கேட்டான். ஆமா, நான் மாட்டேன்னு தான் சொன்னேன், நீ என்னை வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருக்கணும்ல என்று கேட்டான் சோமன். இது என்னடா எனக்கு வந்த சோதனை, சரி இனிமே எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன், சரியா என்று கூறிவிட்டு சோமனை கட்டி அணைத்துக் கொண்டான் ஆதன். சோமனும் கண்களில் ஆனந்த கண்ணீரோடு ஆதனை கட்டி அணைத்துக் கொண்டான். அதன் பிறகு சோமன் ஆதனை பார்த்து, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த எத்தனை நாளா என்று கேட்டான். அதை கேட்ட ஆதன், அதை பத்திலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்டா, இப்போ உன் விஷயத்துக்கு வருவோம். என்ன சார் ரொம்ப சோகமா இருந்தீங்களாமே என்று கேட்டான்.
ஆமா அதனே, சோமன் ரொம்ப சோகமாக தான் இருந்தான். நாங்கெல்லாம் நீ இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவன் ஒருத்த மட்டும்தான் இல்ல இல்ல நீ உயிரோட வருவேன்னு சொல்லிட்டே இருந்தான் என்று கூறினான் வேங்கையன். ஓ, சாருக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கையா என்று சோமனை செல்லமாக ஒரு அடி அடித்தான் நாதன். ஆமாண்டா, சரி அதை விடு. நீ என்ன 3வது எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போயிட்ட போல, அப்போ முன்ன விட இனி எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுவ போல என்று கூறினான் சோமன். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரி நம்ம போய் பயிற்சி எடுக்கலாம், அப்போதானே நாளைக்கு போய் சண்டையில கலந்துக்க முடியும் என்று கூறினான். அதன் பிறகு சோமன் ஆதனுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த வருணும் வேங்கையிலும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஏனென்றால் ஆதன் இல்லாமல் சோமன் 2 மாதங்களாக மிகவும் வருத்தத்தில் இருந்தான். ஆனால் இப்போது அடைத்து வைத்திருந்த அணை திறந்து விட்டது போல சோமன் சத்தமிட்டு மனதார சிரித்துக் கொண்டிருந்தான். அன்று வேங்கையன் மன வருத்தத்துடன் சோமனிடம் பேசும்போது சோமன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆதான் திரும்பி வருவான், நீங்க அதை பார்க்க தான் போறீங்க பாருங்க என்று கூறினான். அந்த வார்த்தைகள் நிஜமானதை பார்த்து வேங்கையன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். வருளும் சிறிது நேரம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவனது அறைக்கு சென்று விட்டாள். உயிரில்லாத உடல் போல் இருந்த சோமன் மீண்டும் அவனது பழைய நிலைக்கு திரும்பியது வருளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மறுபக்கம் அசோகனும் அதுல்யாவும் அவர்கள் பயிற்சி எடுக்கும் இடத்திற்கு வந்தார்கள். அப்போது மணிகண்டன் இருவரையும் பார்த்து, இன்னைக்கு நீங்க 2 பேரும் எந்த பயிற்சியும் எடுக்க வேணாம், 2 பேரும் ரிலாக்ஸா இருங்க, ஏன்னா அப்போதான் நாளைக்கு சண்டை போட்டியில கலந்துக்க முடியும் என்று கூறினான். அதை கேட்ட இருவரும் சரி என்று தலையசைத்துவிட்டு அந்த பக்கம் வழியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மணிகண்டன், என்ன வந்ததுல இருந்து 2 பேரும் அந்த பக்கம் யாரோ வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கீங்க, யாரை தேடிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அப்போது அதுல்யா மணிகண்டனை பார்த்து, அது வேற யாரையும் இல்ல மணிகண்டா, சோமனை தான் தேடிட்டு இருக்கேன். அவன் எப்பயும் இந்த நேரத்துக்கு இங்க வந்துருவான், ஆனா இன்னைக்கு அவன் இன்னும் காணோம், அதான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம் என்று கூறினாள். அப்படியா, வந்துடுவான், ஏதாவது வர்ற வழியில வேலையை முடிச்சுட்டு வருவான் பாரு என்று கூறிவிட்டு அங்கிருந்த புல்லில் அமர்ந்தான் மணிகண்டன். சில மணி நேரம் கடந்தோடியது. அப்போது சோமனும் வேங்கையனும் அங்கு வரவில்லை. அதை பார்த்த அசோகன், என்னப்பா, சோமனும் வேங்கையனும் இன்னுமா வரல, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்று கேட்டான். அப்போது மறுபக்கம் ஆதன் சோமனை பார்த்து, சரி வாடா போய் பயிற்சி எடுத்துட்டு வந்துடலாம் என்று அழைத்தான். அதற்கு சோமன், இல்ல மச்சான், நீ இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க, நம்ம பேசிட்டு இருக்கலாம்டா, அதுவும் இல்லாம நாளைக்கு சண்டை போட்டு அதுல இன்னைக்கு போய் பயிற்சி எடுத்தா ரொம்ப டயர்ட் ஆயிடும்டா, அதனால நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது தான் சரியா இருக்கும் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன், என்னப்பா நீயும் கருத்து ஊசிலாம் போட ஆரம்பிச்சிட்ட என்று கிண்டலாக கூறினான். அப்போது வேங்கையின் சிரித்து விட்டு, நீ இதுக்கே எப்படிங்கிற, நீ 2 மாசம் இல்லாம நம்ம சோம எப்படி ஜாலியா இருந்தானோ அப்படியே அதுக்கு எதிரா கருத்தூசி போட ஆரம்பிச்சிட்டான்ப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த சோமனை விட இந்த ஜாலி சோமனை தான் பிடிச்சிருக்காதன். அதை விட முக்கியம், நீ சோமன் கூட இருந்தாதான் அவனுக்கு சந்தோஷம், நீங்க 2 பேரும் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் என்று கண்களில் கண்ணீரோடு கூறினான். அதை பார்த்த சோமன், சரி சரி சென்டிமெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணாத, இந்த கர்ச்சீப்ல உன் கண்ணீரை தொடச்சிட்டு உட்காரு என்று கிண்டலாக கூறினான். சோமன் விளையாட்டான வார்த்தைகளை கேட்டு இருவரும் சிரித்தார்கள். அதன் பிறகு மூவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் அசோகனும் அதுல்யாவும் அங்கு சோமனுக்கும் வேங்கையனுக்கும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது மணிகண்டன் இருவரையும் பார்த்து, அட அவனுங்க நாளைக்கு போட்டிங்கிறதால இன்னைக்கு பயிற்சி எடுக்க வராம இருப்பாங்க, இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் பயந்துட்டு இருக்காதீங்க. நீங்க கண்டதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு சண்டையில கவனம் போயிடும். உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சுன்னா வாங்க 3 பேரும் போய் சோமனையும் வேங்கையனையும் பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் இருவரின் முகமும் பிரகாசமாக மாறியது. அப்போது மீண்டும் அசோகன் முகம் வருத்தமாக மாறியது. அதை பார்த்த அதுல்யா, ஏன் அசோகன் என்னாச்சு, ஏன் அப்படியே சோகமா மாறிட்ட, வா மணிகண்டன் சொன்ன மாதிரி நம்ம போய் அங்க 2 பேரையும் பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூறினாள். இல்ல அதுல்யா, அவனுங்க இங்க வராததுக்கு ஒரே காரணம்தான், அது ஆதன் தான் என்று கூறினான் அசோகன். ஆமா அசோகா, நாளைக்கு மதுரை அகாடமி சண்டை போட்டி இருக்கு, அதுல கலந்துக்க ஆதன் வரலேன்னு தான் அவங்க சோகமா ரூம்ல இருப்பாங்க போல என்று கூறினாள் அதுல்யா. மறுபக்கம் சோமன் ஆதனை பார்த்து, நீ வந்ததாலதான் மச்சான் இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன்னத்துக்கும் ஆகாதவனுங்கெல்லாம் நாளைக்கு நம்ம அகாடமி சண்டை போட்டிக்கு வரும்போது இந்த இடத்துல உன்ன மாதிரி ஒரு வீரன் இல்லாதது அந்த போட்டிக்கு அவமானம்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தேன் மச்சான் என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரி விடு, அதான் வந்துட்டேன்ல, இனி நாளைக்கு களத்துல கலந்துக்கலாம் விடு என்று கூறினான். அதை கேட்டு சோமனும் வேங்கையனும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் அசோகனும் அதுல்யாவும் சோகமாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் மணிகண்டன். அசோகனும் அதுல்யாவும் சிறிது நேரம் அங்கு அமர்ந்து ஆதனை நினைத்து வருத்தப்பட்டு விட்டு, சரி மணி, நானும் அதுல்யாவும் ரூமுக்கு போறோம், நீயும் போய் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்று அசோகன் கூறிவிட்டு அங்கிருந்து சோகமாக இருவரும் எழுந்து ரூமுக்கு சென்றார்கள். இவங்க 2 பேரும் வருத்தப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல சோமனும் வேங்கையனும் இங்க வராதது இவங்களுக்கு இன்னும் வருத்தத்தை அதிகப்படுத்தி இருக்கும்
இருந்தாலும் அவங்க வந்து இந்த 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு தானே போவாங்க, இன்னைக்கு ஏன் நேர்ல வரவே இல்லை என்று நினைத்தான் மணிகண்டன். அவனும் அதை யோசித்துக் கொண்டே அவனது ரூமுக்கு நடந்து சென்றான். அப்போது அவன் திரும்பி சோமனும் வேங்கையனும் இருக்கும் ஆதனின் ரூமை பார்த்தான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே போய் சோமனை பார்த்துட்டு போயிடலாம். அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் என்று நினைத்துவிட்டு சோமன் ரூமை நோக்கி சென்றான். மணிகண்டன் சோமனின் ரூமுக்கு வெளியே நின்று சோமனே சோமனே என்று கத்தினான். அதை கேட்ட ஆதன், யாரு குரல்றாது, புதுசா இருக்கு, உன் பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க, நான் போய் பாக்கட்டா என்று கேட்டான். இல்லல்ல மச்சான், அவன் அதுல்யா அக்காவோட ஃப்ரெண்டு தான். அவன் கூட அதுல்யா அக்காவும் அசோகன் அண்ணாவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு உன்னை பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். அதனால நான் போய் முதல்ல பாக்குறேன், அப்புறம் அவங்கள உள்ள கூட்டிட்டு வர்றேன் இரு என்று கூறினான் சோமன். அதை கேட்ட ஆதன் சரி என்று தலையசைத்து விட்டு அங்கிருந்த படுக்கையில் படுத்தான். அப்போது சோமன் வேகமாக சென்று கதவை திறந்து பார்த்தான். அங்கு மணிகண்டன் மட்டும் நின்று கொண்டிருப்பதை பார்த்து பதட்டமடைந்தான். என்ன மணி, நீ மட்டும் வந்திருக்க, எங்க அக்கா அண்ணனை காணோம், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று பதட்டத்துடன் கேட்டான் சோமன். ஏய் சோமனு, பதட்டப்படாதடா, அவங்களுக்கு எதுவும் இல்லை. அவங்க 2 பேரும் உனக்காகவும் வேங்கையனுக்காகவும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்துட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. சரி, நீங்க 2 பேரும் ஏன் வரலன்னு பார்க்க தான் நான் வந்தேன். உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டான் மணிகண்டன். அப்படியா, எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு. எனக்கும் வேங்கையனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு சண்டைங்கிறதுனால தான் நாங்க 2 பேரும் ஓய்வு எடுக்கலான்னு இன்னைக்கு பயிற்சி எடுக்க வரலப்பா என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் தான் மணிகண்டன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதன் பிறகுதான் சோமன் மிகவும் சந்தோஷமாக இருப்பதை உணர்ந்தான் மணிகண்டன். அது சரி, நீ வருத்தத்துல இருப்பேன்னு அதுல்யாவும் அசோகனும் சொன்னாங்க, நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு என்று கேட்டான் மணிகண்டன். அதை கேட்ட சோமன் சிரித்து விட்டு, ஆமா மணி, என் சந்தோஷம் என்ன தேடி மறுபடியும் வந்துருச்சு, அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன் என்று கூறினான். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல சோமனு, எதுவா இருந்தாலும் தெளிவா பேசுறா என்று கூறினான் மணிகண்டன். அப்படியா, அப்ப நீ என் ரூமுக்குள்ள வா, அப்ப நீயே புரிஞ்சுக்குவ என்று சிறு புன்னகையுடன் கூறினான் சோமன். அதை கேட்டதும் குழப்பத்துடன் ரூமுக்குள் சென்றான் மணிகண்டன். அங்கு ஆதன் இருப்பதை பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைந்தான் மணிகண்டன். மணிகண்டன் இந்த விஷயத்தை அசோகனுக்கும் அதுல்யாவுக்கும் தெரியப்படுத்துவானா? மதுரா அகாடமி சண்டை போட்டி எப்படி நடக்கப் போகிறது? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 250. ஆதனை பார்த்த மணிகண்டனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. இது ஆதன் தானா என்று கேட்டான் மணிகண்டன். ஆமா மணி, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இவனதான் என் சந்தோஷம்னு உன்கிட்ட சொன்னேன். ஆதன் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டான் பாத்தியா மணி. நீங்க தான் போனவன் வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என் நண்பன் போனதை விட இன்னும் வலிமையா வந்திருக்கான் பாரு மணி என்று கூறினான் சோமன். ஆமா சோமன், அதுலயே என்கிட்ட ஆதனை பத்தி சொல்லும் போது இவன் முதல் எக்ஸ்பர்ட் லெவல் ஆரம்பத்துல தான் இருக்கான், ஏன்டா அவன் அந்த மதுரா மலைக்கு போனான்னு சொல்லுவான். ஆனா இப்போ இவன் 3வது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோமன் என்று கூறினான் மணிகண்டன். ஆமா ஆமா மணி, இவனை அந்த பீஸ்டுகள் கொண்டு போய் கொல்லல. இவனை அங்க இருக்க பீஸ்டுகளோட தலைவன் பீஸ்ட் கொல்லலான் இருந்தப்போ இவன் அங்க இருந்த பீஸ்டுகளோட சேர்ந்து அந்த தலைவன் பீஸ்ட கொண்டுட்டானாமா. அதுக்கப்புறம் அந்த பீஸ்டுகள் எல்லாம் ஆதனுக்கு நண்பனாயிருச்சுன்னு சொன்னான். எப்படியோ ஆதன் திரும்பி வந்துட்டான். நாளைக்கு மதுரா அகாடமி சண்டை போட்டியில அரங்கமே சும்மா அதர போது பாரே என்று கூறினான் சோமன். அதை கேட்டு மணிகண்டன் ஆமென்று சந்தோஷமாக தலையை அசைத்து விட்டு ஆதனை பார்த்து, உன்னை பார்க்காம அதுல்யா, அசோகன், சோமன், வேங்கையனெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க ஆதன். அதை விட பருள் என்கிட்ட சொல்லி அழுகாத நாளே இல்ல. இந்த 20 நாளா தான் அவ என்னை பார்க்கவே வரல. அவ தியானத்துக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். நீ வந்தது அவளுக்கு தெரியுமா என்று கேட்டான். தெரியும் மணி, அவளை தான் நான் முதல்ல பார்த்தேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டு மணிகண்டன் சரியென்று தலையசைத்து விட்டு ஆதன், வேங்கையன் மற்றும் சோமனுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் மணிகண்டனை பார்த்து, வாங்க நம்ம எல்லாரும் போய் அசோகனாவையும் அதுல்யாக்காவையும் பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூறினான். இல்ல ஆதன், நீ நாளைக்கு சண்டை போடுற களத்துக்கு வா. நீ எல்லாரும் உன்னை பார்க்கும்போது அசோகனும் அதுல்யாவும் பார்க்கட்டும். அதுவும் நீ கொஞ்சம் லேட்டா வா, சரியா? ஏன்னா அப்போதான் அங்க எல்லாரும் வந்துருவாங்க. நான் அசோகனையும் அதுல்யாவையும் முதல்ல கூட்டி போயிடுறேன் என்று கூறினான் மணிகண்டன். இதுவும் நல்ல ஐடியா தான். அங்க ஆதன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பலார்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கும் என்று கூறினான் சோமன். அதை கேட்டு ஆமென்று மணிகண்டன் தலையசைத்தான். நால்வரும் அந்த நாள் முழுக்க பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் மணிகண்டன் அசோகனையும் அதுல்யாவையும் அழைத்துக் கொண்டு சீக்கிரமாக அந்த மதுரா அகாடமி சண்டை போட்டிக்கு சென்றான். மறுபக்கம் ஆதன் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது வேங்கையன் போட்டிக்கு தயாராகிவிட்டு வந்து ஆதனை எழுப்புவதற்கு வந்தான். அப்போது சோமன் வேங்கையனை பார்த்து, என்னடா பண்ண போற, அவனை புடிச்சு கிள்ளி வைக்க போறியா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட வேங்கையன் சிரித்து விட்டு, டேய் சண்டை போட்டிக்கு போலாண்டா, அதுக்கு அவனை எழுப்பணும்ல, டைம் ஆயிட போகுதுடா என்று கூறினான். டைம் ஆச்சுன்னா இங்க நடத்தின போட்டியை கொண்டு போய் வேற ஊர்லயே வச்சிருவாங்க, போடாடே, நீ வேணும்னா முன்னாடி போ, நான் ஆதனை கூட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று கூறினான் சோமன்.
அதை கேட்டதும் வேங்கையனும் சரி என்று தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த சண்டை போட்டிக்கு சென்றான். மறுபக்கம் பருளும் தூங்கி தாமதமாகத்தான் எழுந்தாள். அவளும் வேக வேகமாக எழுந்து கிளம்பி அவளது ரூமை விட்டு வெளியே வரும்போது ஆதனும் சோமனும் தயாராகி பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்போது ஆதனை பார்த்த பருள் ஹே என்று பேசுவதற்கு வந்தாள். அப்போது அவளை தடுத்த சோமன், நீ எதுவும் பேச வேணாம், நம்ம எல்லாரும் அந்த போட்டிக்கு போய் பேசிக்கலாம், வா போலாம், டைம் ஆச்சு என்று கூறினான் சோமன். அதை கேட்ட பருளும் ஏதும் பேசாமல் அந்த இருவருடன் சேர்ந்து அங்கிருந்து சண்டை போட்டிக்கு நடந்து சென்றாள். மறுபக்கம் இது மதுரா அகாடமி சண்டை போட்டி என்பதால் அங்கிருந்த அனைவரும் மிகவும் ஆரவாரத்துடனும் சந்தோஷமான பண்டிகை போலவும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த தெருக்கள் முழுக்க டெக்கரேட் செய்தும் அனைத்து வீடுகளில் விளக்கு ஏற்றி வைத்தும் அந்த ஊரே ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த மக்கள் அனைவரும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்களோ அதேபோல் அங்கு வந்த வேறு ஊர் வீரர்களும் சந்தோஷமாக வந்து அங்கு நடக்கும் சண்டை போட்டியை பார்த்து கொண்டும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆசையுடன் வந்தார்கள். இந்த சண்டை போட்டியின் முக்கியமான விஷயமே எல்லா ஊர் வீரர்களும் அவரவர் திறமைகளை காட்டுவதற்கான மேடைதான் இந்த சண்டை போட்டியாகும். அதன் பிறகு இறுதியாக யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறார்களோ அதை பட்டியலிட்டு காண்பிக்கப்படும். மற்ற போட்டிகளை விட பல மடங்கு ஆட்களும் வீரர்களும் கலந்து கொள்ளும் போட்டி இந்த மதுரா அகாடமி போட்டியாகும். அந்த மதுரா அகாடமி மக்களும் வீரர்களும் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கும் நாள் இன்று. இந்த சண்டை போட்டியை பார்க்க மட்டுமே பல லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் மற்றும் அந்த சண்டை போட்டியில் பங்கெடுத்துக் கொள்ள பலாயிரக்கணக்கான வீரர்கள் வருவார்கள். ஆனால் அதில் சில ஆயிரம் பேர்தான் மக்களால் கவனிக்கப்படுவார்கள். அதிலும் சில 100 பேர்தான் அங்கீகரிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வம்சத்தில் இருந்தும் 10,000த்திற்கும் மேல் வீரர்கள் வந்திருக்கும் போட்டி இது. அங்கு மேலும் பல மாஸ்டர் ரேங்கிங்கில் இருக்கும் பெரியவர்களும் வந்து அங்கிருந்த இடங்களில் அமர்ந்து கொண்டார்கள். இன்று இந்த போட்டிக்கு வந்திருந்த பல புதிய வீரர்கள் எல்லாம் சிறப்பாக சண்டை போட்டு பெயர் பட்டியலில் இடம் பிடித்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த முறை அவர்களது திறன் கடந்த வருடத்தை விட அதிகமாயிருக்கும். அத்துடன் போட்டியாளர்களும் அதிகமாயிருக்கும். இந்த போட்டிக்கு மற்ற ஊரில் பயிற்சிக்கு சென்றிருக்கும் அனைவரும் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இதுபோல ஒரு வாய்ப்பை என்றும் இழந்துவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டு சிலர் வேக வேகமாக அந்த அரங்கத்திற்குள் வருவதை மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இத்தனை ஆயிரம் வீரர்களுக்கு நடுவிலும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தின் தலை சிறந்த மாவீரர்களும் அங்கிருந்தார்கள். அந்த கூட்டத்திலும் மக்களின் கவனம் அந்த மாவீரர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்ததால் அதிலும் சிலர் தங்களது மாவீரன் வந்துவிட்டார் என்றும் சிலர் தங்களது மாவீரன் வரப்போகிறார் என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது அந்த அரங்கத்தை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக இருந்தது. அப்போது ஒரு பக்கம் பாதிக்கு மேல் இருக்கும் மக்களின் பார்வை ஒரு திசையை நோக்கி இருந்தது. ஏனென்றால் அங்கு எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் முதலிடத்தில் இருக்கும் பீமன் வம்சத்து லோகேஷ் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கெத்தாக நடந்து வந்தான். லோகேஷ் வேகமாக வந்து அங்கிருந்த முக்கியமான மேடையில் ஏறி அங்கிருந்த மதுரா அகாடமியின் முக்கியமான மாஸ்டர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். அங்கு லோகேஷ் மாஸ்டர்களிடம் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவனை பெருமையோடு பார்த்தார்கள். ஏனென்றால் அங்கு வரும் யாரும் அந்த இடத்தில் சென்று அமரவில்லை. ஏன் அதற்கு அருகில் கூட நிற்க அனுமதி இல்லை. ஆனால் லோகேஷ் வேகமாக வந்து அங்கு சென்று அமர்ந்து அந்த மாஸ்டர்களிடம் பேசிக் கொண்டிருப்பது அங்கிருந்த பலருக்கு பொறாமையாக இருந்தது. அப்போது அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவன், இந்த லோகேஷ் எக்ஸ்பர்ட் லெவல் முதல் இடத்துல இருக்கிறதுனால அவன் போய் அந்த இடத்துல உட்காந்து பேசுறான், இல்லனா அவன் அங்க உட்கார விடுவாங்களா? அதுவும் இல்லாம அவனும் பயங்கரமான பலசாலி தான், அவனுக்கு ஈடு இணையா இங்க எவனாவது இருந்தா கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த 2வது இடத்துல இருக்க நன்னன் கூட இவன் கிட்ட பல வாட்டி தோத்து போயிருக்கானே, இவனை அடிக்க எவன் தான் வரப்போறானோ தெரியல என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த பலரும் ஆமென்று தலையசைத்தார்கள். இருப்பினும் வீரனுக்கு வீரன் வந்து கொண்டுதான் இருப்பான் என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கும் மக்கள் லோகேஷை புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட நன்னன், இன்னைக்கு நடக்க போற சண்டையில இந்த லோகேஷ் நம்ம ஜெயிச்சாதான் நம்ம சக்தி என்னன்னு இங்க இருக்க உங்களுக்கு தெரியும் என்று நினைத்து தனது கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தான். நன்னன் மதுரா அகாடமியில் மட்டுமல்லாது அனைத்து வம்சங்களிலும் சிறந்த வீரன் தான். அவனது சக்தியும் மிகவும் வலிமை வாய்ந்ததுதான். இருப்பினும் லோகேஷ் அவனது சக்தியை முறியடித்து மேலே வந்ததால் தான் அவனை விட லோகேஷ் ஒருபடி மேல் இருப்பதோடு அனைவராலும் அதிகம் பேசப்படுகிறான். இந்த இருவருக்கும் பகை இருப்பதோடு இது ஓய்ந்து போகவில்லை. 3வதாக ஒருவனும் இருக்கிறான். அவன்தான் அட்டோரியன். அவன்தான் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 3வது இடத்தில் இருப்பவனாகும். எப்போது அவன் களத்தில் இறங்கினாலும் மக்களின் ஆரவாரத்திற்கு அளவே இருக்காது. அதில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் நன்னன் மற்றும் லோகேஷை விட அட்டோரியன் தான் அதிக சண்டைகளில் வெற்றி பெற்றுள்ளான். அது மட்டுமின்றி கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அந்த இருவரையும் விடவும் அட்டோரியன் தான் சக்தி ஆற்றலிலும் அதிகம் பெற்றிருக்கிறான் என்பது அங்கிருந்த யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகும். அட்டோரியன் இப்போது 6வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு முன்னேறிவிட்டான். அவன் இந்த நிலைக்கு வந்து சுமார் 6 மாதங்களுக்கு மேல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அட்டோரியன் தனது 2வது பேட்டில் ஸ்பிரிட்டையும் செய்து முடித்து விட்டான்.
அதனால் இந்த வருடம் அட்டூரியனின் சண்டை மிகவும் வலிமையாகவும் கொடூரமாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அங்கு அட்டூரியன் மைதிலியுடன் வந்திருந்தான். அவனை ஒரு கதாநாயகன் போல் அங்கிருந்த மக்கள் அனைவரும் சத்தமிட்டு கத்திக்கொண்டும் ஆரவாரம் செய்து கொண்டும் இருந்தார்கள். அப்போது அவர்களை எல்லாம் அட்டூரியனின் படை வீரர்கள் ஒதுங்கி நிற்க வைத்தார்கள். அப்போது அட்டூரியன் மைதிலியை பார்த்து, இந்த சண்டை போட்டி மட்டும் முடியட்டும் மைதிலி, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா என்று சந்தோஷமாக கூறினான். அதை கேட்டதும் மைதிலியின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இருப்பினும் அவளை சுற்றி பல மக்கள் இருந்ததால் அவள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளாமலும் வெக்கத்தோடு சரியென்று மட்டும் தலையசைத்தாள். மைதிலி இந்த வார்த்தைக்காக பல வருடம் காத்திருந்தாள். இருப்பினும் இப்போது அட்டூரியன் சொன்னதும் அவளது ஆசை நிறைவேறப் போகிறது என்று அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருந்தாள் மைதிலி. அட்டூரியன், நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதை விட சந்தோஷம் என்னன்னா, நீ இந்த போட்டியில ஜெயிச்சு முதலிடத்துக்கு வரணும், சரியா என்று சந்தோஷமாக சிறு வெட்கத்துடன் கூறினாள் மைதிலி. அதை கேட்ட அட்டூரியன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அவன் மைதிலியை பார்த்து கொண்டே இருந்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவர்கள் பேசியதை கேட்டு மீண்டும் கத்தி ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்று அட்டூரியன் முதலிடத்திற்கு வந்தால் அந்த மக்கள் மிகவும் சந்தோஷமாக உணர்வார்கள். அப்போது அவன் தன்னை மணந்து கொள்ளப் போகிறான் என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் முன்பு கூறினால் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று உணர்ந்தாள் மைதிலி. அட்டூரியன் போல் ஒரு மாவீரன் தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்பது அங்கிருக்கும் பல பெண்களுக்கு பொறாமையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அது மட்டுமின்றி ஆதன் அந்த மதுரா மலையின் டீமானிக் பீஸ்டின் கையில் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டதிலிருந்து மைதிலியின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது. இப்போது அட்டூரியன் சொன்னதை கேட்டதும் அவளின் சந்தோஷம் டபுள் டமாக்காவாக இருந்தது. அப்போது அட்டூரியன் மைதிலியை பார்த்து, நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துட்டு வரேன் மைதிலி என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அட்டூரியனின் பதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் அங்கிருக்கும் பெரும்பாலான வீரர்களை வென்று வருவேன் என்பதைத்தான் இப்படி சொல்லிவிட்டு செல்கிறான் என்று மைதிலி அவனை உறுதியாக நம்பினாள். மற்றொரு பக்கம் தருண் தனது நண்பன் மற்றும் இளவரசனான சேரனுடன் அங்கிருந்த ஒரு பெரிய மேடையில் அமர்ந்திருந்தான். தருண் அங்கு வரும் வீரர்களை எல்லாம் கொலைவெறியோடு பார்த்து கொண்டிருந்தான். அவன் யாரை பார்த்தும் பயப்படாமல் இருந்தான். அவனுக்கு இருந்த ஒரே பயம் ஆதன் தான். அவனையும் தனது சூழ்ச்சியால் 2 மாதங்களுக்கு முன்பு அவனை கொன்றதற்கு பிறகு அவனது பயம் அனைத்தும் மறைந்து போனது. தருணின் ஒரே எண்ணம் அவனது நிலையிலிருந்து கீழே செல்லக்கூடாது என்பது மட்டும்தான். ஏனென்றால் அவன் 6வது எக்ஸ்பர்ட் ரேங்கிங்கில் இருந்தான். அப்போது அங்கிருந்த மக்களில் ஒருவன் அங்கு சேரன் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, அங்க பாருங்க, போன வருஷம் வரைக்கும் வாரியர் லெவல் சக்தியில இருந்த நம்ம சேரன் இப்ப எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்துட்டான். கண்டிப்பா அவன் ஏதோ புது புது சக்தி ஆற்றலை கத்துக்கிட்டு தான் வந்திருப்பான். ஏன்னா அவன் வாரியர் லெவல் ரேங்கிங்ல முதல் இடத்துல இருக்கும் போதே பல எக்ஸ்பர்ட்டுகள் செய்ய முடியாத ஆற்றல் சக்திகளை சரியா கத்துட்டு இருந்தான். அதனால இந்த சண்டையிலையும் அவன் ஏதாவது புதுவிதமான சக்தியை வச்சு அடிக்கதான் போறான். அவனை எதிர்க்கிறவனுக்கு வேட்டு இருக்கு என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் பலரும் ஆம் என்று தலையசைத்து விட்டு அங்கு அமர்ந்திருந்த சேரனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சேரனும் சிறந்த வீரன் தான். ஏனென்றால் அவன் கடந்த வருடம் வாரியர் லெவல் ரேங்கிங்கில் முதலிடத்தில் இருந்தான். இப்போது 1 மாதத்திற்கு முன்புதான் அவன் 2வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு முன்னேறினான். அது மட்டுமின்றி அவனது அசாதாரணமான சக்தியால் இப்போது எக்ஸ்பர்ட் ரேங்கிங்கில் 8வது இடத்தில் இருக்கிறான். சேரனும் அங்குமிங்கும் பார்த்தான். அப்போது அவனை பல மக்கள் பார்த்து அவனை பற்றி பேசிக்கொண்டும் அவனை வியப்பாக பார்த்து கொண்டும் இருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அங்கிருந்த பல மாவீரர்களை அங்கிருக்கும் மக்கள் வியப்பாக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஏனென்றால் கடந்த வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் மிகவும் கைதேர்ந்திருந்தார்கள். அவர்களது புது புது சக்தி ஆற்றலை பார்க்க அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடனும் காத்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் அவர்களது ஆரவாரமும் அங்கு வந்த மாவீரர்களை உற்சாகப்படுத்தியது. இப்போது அங்கு ஒரு கருப்பு நிறமான ஹூடியை போட்டுக்கொண்டு ஒரு நபர் அரங்கத்தின் மையத்திற்குள் வந்தான். அவன் யாரென்று தெரியாமலே அங்கிருந்த மக்கள் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வீரன் யாரென்று யாருக்கும் தெரியவில்லை. அங்கிருந்த மாவீரர்களின் சிலர் அந்த நபர் யாரென்று தெரிந்து கொள்ள அவர்களும் அந்த நபரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நபர் மைதானத்தின் மையப்பகுதிக்கு வந்து நின்றான். அவனது ஹூடியை கலற்ற வந்தான். யார் அந்த நபர்? மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?